தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து தமிழகம் முழுவதும் வாக்காளர்களின் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள வாக்காளர்களின் கோரிக்கைகள், எதிர்பார்ப்புகளை மக்களுடன் புதிய தலைமுறை பகுதியில் காணலாம். வணக்கம். ஜனநாயக திருவிழா 2026 மக்களோடு புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்காக நம்ம கடலூர் மாவட்டம் வந்திருக்கிறோம். கடலூர் மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. 9 சட்டமன்ற தொகுதியில் இருந்த மக்கள் 2026க்கான தங்களது கோரிக்கைகளையும் எண்ணங்களையும் முன்வைக்க இங்கே வந்திருக்காங்க. வாங்க அவங்க கருத்துக்களை கேட்கலாம். தேர்தல் அறிக்கையில் மட்டும் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு 2 அரசுமே கடந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஆளும் போதும் மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்து விடுவோம் என்று தேர்தல் அறிக்கை. இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசும் மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்து விடுவோம் என்று அறிக்கை விட்டார்கள். 2 அரசுமே எங்களுக்கு அந்த எந்த விதமான ஒரு சின்ன ஒரு சட்டமன்றத்தில் கூட அந்த தீர்மானம் ஏற்றி மத்திய அரசுக்கு அவங்க கொண்டு போக முடியல. 5 நாளாக மீனவர்களுக்கு கேனில் பெட்ரோல் கொடுக்கல. ஏன்னு அதிகாரியை கேட்டால் எஸ்பி போட்டார். இப்போ விவசாய மக்கள் கடையில் டிராக்டர் எடுத்துன்னு வர்றாங்க, லாரி எடுத்துன்னு வர்றாங்க, இல்லை வண்டியில் பெட்ரோல் டீசலை பிடிச்சிட்டு போகிறாங்க. எங்கள் மீனவர் மக்கள் போட்டை கொண்டு வந்து இங்கே வர முடியுமா? தடை காலத்தில் ஒரு நாளைக்கு 131 ரூபா 14 பைசா தராங்க. இன்னைக்கு 8000 ரூபா கொடுக்குறாங்க. இவங்க வந்தது 8000 ரூபா கொடுக்குறாங்க. இந்த 8000 ரூபா வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 131 ரூபா 14 பைசா வச்சுட்டு ஒரு குடும்பம் எப்படி நடத்த முடியும்? எங்களுக்கு தடையை விதித்து உலக நாட்டு கப்பலுக்கு ஆழ்கடல்ல மீன் பிடிக்க விடுறாங்க. ஆழ்கடல்ல மீன் வளர்ந்தாதான் கரைக்கு வரும், மீனவ அந்த வளமோடு இருக்க முடியும். ஆழ்கடலே அழிச்சிட்டு போயிடுறாங்க. அதாவது நாங்க வச்சிருக்கிறது சிறிய தொழில், சிறிய இது. அவங்க வச்சு 2 கப்பல் வச்சு இந்த கடலூர் மாவட்டத்தை சேர்த்து இழுத்துட்டு போயிடுவாங்க. சேரில் உள்ள குஞ்சு, முட்டை, மீன் எந்த ஒரு வளமும் இல்லாமல் அழிச்சிடுவாங்க. இந்த கடைக்கார ஓரத்தில் பட்டா தரேன்னுவாங்க. ஏற்கனவே 100 காலமா நாங்கள் பட்டா எல்லாம் இருக்கோம். இப்போ சுனாமி வந்த பிறகு எங்களுக்கு 6 கடலுக்கு அண்ணாண்ட ஒரு 500 மீட்டர், ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி வீடு கட்டி கொடுத்துறாங்க. அந்த வீடுக்கும் அந்த ஏரியாவுக்கும் குறுக்க ஆறு இருக்குது. அதை பாலம் கட்டித்தரன்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் செய்யல. என்ன நினைச்சுக்கிட்டாங்க? கேசிசி கார்டுனா வெறும் விவசாயிகளுக்கு மட்டும் தான் அப்படி நினைச்சுக்கிட்டாங்க. மீனவர்களுக்கு அதில் உண்டு. அந்த கார்டு மூலமா நிறைய பலன் உண்டு. உதாரணமா வங்கிகளில் போய் ஒரு 2 பவுன் நகை அடைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, 9% வட்டி கொட்டணும். இதுவே நீங்கள் கேசிசி கார்டு கையில் இருந்துச்சுன்னா வெறும் நீங்கள் 4% வட்டி தான். அப்போ எவ்வளோ நம்ம சேமிப்பாருங்க. தேசிய உடைமை கட்ட வங்கிகளில் 3 லட்சம் வரைக்கும் இதே 4% வட்டியில் திரும்பி செலுத்தக்கூடிய வகையில் தொழில் சம்பந்தப்பட்ட கடனை கொடுக்கணும். அதுக்கும் பரிந்துரை பண்ணிருக்காங்க. அதுவும் எந்த பேங்க்லையும் போய் கேட்டாலும் கொடுக்கறது கிடையாது. ஏரின் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குண்டிக்கால் வல்லதற்கு நல்லவர் செய்தவர்களுக்கு வாழ்க்கையை நலமையாக பெறுவதற்காக எல்லா உடமையும் செய்த உலகமே அழிக்க வந்திருக்க எங்களுடைய சிப்கார்டு எங்களை அழிக்கவாக உற்பத்தியான சிப்கார்டு 1. அதனால கழிவு நீர்கள் அனைத்தையும் பூமியில விட்டு பூரா நிலத்தடி நீர் பூரா வீணா போய்விட்டது. 2வது குடி தண்ணீர் அதனால கெட்டு போச்சு. குடி தண்ணீர் கேட்டா ஒரு நாளைக்கு ஒரு டேங்கர் 500 லிட்டர் 600 லிட்டர் அந்த டேங்கர் கொடுக்குறாங்க. அந்த டேங்கர்ல கிட்டத்தட்ட நாங்க 700 குடும்பம் இருக்கோம். 600 லிட்டர் தண்ணி கொடுத்தா 700 குடும்பம் எப்படி தண்ணி சாப்பிடுறது? என்எல்சிக்கு நிலம் கொடுத்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு என்எல்சியில வேலை செய்யறது வடநாட்டுக்காரங்க நிறைய பேர் வேலை செய்யறாங்க. ஆனா என்எல்சிக்கு நிலம் கொடுத்தவங்களுக்கு வேலையே கிடையாது. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பேங்க்ல நம்ம நகை வச்சா வட்டி மட்டும் கட்டினா போதும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அமௌண்ட் அசலு கட்டி தான் மூக்கணுங்கிறாங்க. அந்த அசலை கட்டுறதுக்கு இந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு போய் தண்டல்லையும் வட்டிக்கும் இயல் வட்டிக்கும் கடன் வாங்கி, அதாவது பேங்க்ல வச்சா கம்மி வட்டிங்கிறதால பேங்கே போய் வச்சாங்க. ஆனா அதை மூக்கிறதுக்காக 1 நாள் 2 நாள் பெரட்டலுக்கு 10,000 தரம் 5,000 தரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்குறாங்க. அதை தவிர்க்கணும். மறுபடியும் வட்டி மட்டும் கட்டி நகையை புதுப்பிச்சு வைக்கலாங்கிற ரூல்ஸை நம்ம அரசு கொண்டு வரணும். வியாபாரம் பண்ணும் போது அவங்களுக்கு சரியான முறையில் ஒரு பாதுகாப்பு இல்லை. இந்த மழையில் இந்த கடல் பக்கத்தில் நாங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லை. எப்படின்னா மழை அடித்தாலும் காற்று அடித்தாலும் எங்களுக்கு பாதிப்பு, வெயில் அடித்தாலும் எங்களுக்கு பாதிப்பு. நாங்கள் என்ன கோரிக்கை கேட்குறோம்னா எங்களுக்கு ஒரு சீட்டு கொட்டை அமைச்சு தரணும். அரசு மருத்துவமனை ஒரு தரம் உயர்ந்த மருத்துவமனையாக மாற்றணும். ஆனால் இப்போ கொஞ்சம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிலாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் கட்டினதுக்கப்புறம்
இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 ஹாஸ்பிட்டல் கனெக்ட் பண்ணுறதுக்கு மேம்பாலம் அதெல்லாம் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து இனி வரும் காலங்களில் ஒரு தரம் உயர்த்தப்பட்ட மருத்துவமனையாக மாற்றணும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா பேரிடரால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு மாவட்டம். தொடர்ந்து அது சைக்ளோன் ஆகட்டும் அல்லது வந்து ஃப்ளட் ஆகட்டும், எங்கேயோ அடித்தாலும் இங்கே வந்து தாக்குறது எங்கன்னா இங்கே தான் இருக்கும். ஆனால் இங்கே அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு மற்ற வளர்ச்சி திட்டங்கள் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஒரு ரெஸ்ட் ரூம், ஒரு பெண் வந்து அவஸ்தைப்பட்டு சிட்கோவுக்கு உள்ள போய் ரெஸ்ட் ரூம் போக வேண்டிய ஒரு மோசமான கண்டிஷன்ல இருக்கு. எல்லா இடங்களிலும் பஸ் ஸ்டாப்பிங்களை எல்லாம் ரெஸ்ட் ரூமை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை உட்பட நாங்கள் வைக்கின்றோம். நெல்லிக்குப்பத்தில் பேசஞ்சர் காலைல 2 ட்ரெயின் நிற்கும், சாயங்காலம் 2 ட்ரெயின் நிற்கும். அந்த ட்ரெயின் 2 நிமிஷம் நிற்கிறதுக்கு நாங்கள் ஒரு நாள் முழுக்க ஒரு ட்ரெயின் போச்சுனாக்கா அரை மணி நேரம் நிற்கணும். ஒரு நாளைக்கு நாங்கள் ரயில்வே கேட்டில் மட்டும் ஒரு பெர் டேவுக்கு வந்து 5 மணி நேரம் ரயில்வே கேட்டில் காத்து கிடப்போம். அதே போல கடலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிக்கு தனி தொழிற்சாலை வேணும். ஏன் காரணம் கேட்டீங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில் சிப்காட்ல பார்த்தா 50க்கு மேற்பட்ட தொழிற்சாலை உள்ளது. எந்த தொழிற்சாலை மாற்றுத்திறனாளி வேலை வாய்ப்பு இல்லை. அதே போல பரங்கிப்பட்ட பவர் பிளாங்க் இருக்கு. அதே போல அந்த மாற்றுத்திறனாளி யாரெல்லாம் வடநாட்டுக்காரர் தான் இருக்காங்க, தமிழ்நாட்டுக்கார மாற்றுத்திறனாளி யாரும் இல்ல. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து தபால் மூலியமா பணம் வீட்டுக்கு வந்தது. இப்ப அது இல்ல. எல்லாம் போஸ்ட் ஆபீஸுக்கு போறாங்க, பேங்க் போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதியோரும் சரியா, மாற்றுத்திறனாலும் சரிதான். போயிட்டு கியூல காலையில போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வரோம். நாங்க பெண்களாலேயே நாங்கள் வந்து நம்பிக்கையாக ஒரு இடத்துக்கு போய் வீட்டுக்கு வரோமான்றது நம்பிக்கை எங்களுக்கு இல்லை சார். இதே வெளிநாட்டில் உள்ள ஆட்சியில் வந்து அங்கே உள்ளவங்க எல்லாமே இந்த மாதிரி தவறு செஞ்சவங்களுக்கு உடனே தண்டனை கிடைக்குது. ஆனால் இங்கே மட்டும் வந்து நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரையும் எந்த பெண்களுக்குமே தவறு நடந்தா அவங்களுக்கு மட்டும் தண்டிக்காம ஏன் சார் வெளியில விட்டுறாங்க? ஜனநாயக திருவிழா 2026 மக்களோட புதிய தலைமுறை நிகழ்ச்சியை இன்னைக்கு கடலூர் மாவட்ட 9 சட்டமன்ற தொகுதி மக்களோட நம்ம நிறைய கருத்துக்களை கேட்டோம். அடுத்த ஒரு மாவட்டத்தோட நம்ம சந்திக்கலாம். ஜனநாயக திருவிழா 2026 மக்களோட புதிய தலைமுறை.